அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்ட குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை காணலாம். இடையே தொழிற்சங்க மையத்தின் ஆலோசகரும் ஏஐசிசியின் ஆலோசகருமான மரியாதைக்குரிய தோழர் எஸ் குமாரசாமியும் எல்டிஎஸின் மாநில செயலாளர் நானும் கலந்து கொண்டோம். பேச்சுவார்த்தையில் நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு அவர்களும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் மேயர் மற்றும் ஆணையர், மாநகராட்சி ஆணையர், காவல் ஆணையர் உள்பட இருந்தார்கள். இந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு 13வது நாளா வெயிலையும் மழையில இருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட தமிழக முதல்வர்கிட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தோம். இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடாது, இந்த கான்ட்ராக்ட் மூலமாக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என சிலர் நினைக்கிறார்கள், அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்ற கடிதத்தை கொடுத்திருந்தோம். ஆன பின்பும் பேச்சுவார்த்தை அழைத்தவர்கள் கோரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்தார்கள். அவர்கள் இங்கு இருந்து எப்படி நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும், நீங்கள் கலைந்து சென்றால் பார்க்கலாம், இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. இப்போ பேச்சுவார்த்தைக்கு அழைச்சென்ற பேரெல்லாம் பொய், அது பேச்சுவார்த்தையே கிடையாது. எங்கள் கோரிக்கையை பற்றி பேசவே இல்லை. அதனால் நாங்கள் எங்களுடைய உழைப்பொருள் மையத்துடைய மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து பேசிவிட்டு அடுத்த கட்டத்தை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னோம். உங்கள் முன்னாலே சொல்கிறோம், கோரிக்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் தயார். ஆனால் கோரிக்கையை பேசாமல் இவர்களை குப்பைகளாக தூக்கி இருந்த இவர்களை, இந்த தூய்மை பணியாளர்களை பேசவே முடியாது என்ற ஆணவ திமிரில் அரசு இருந்தால் அதற்கான பதிலை நிச்சயம் தூய்மை பணியாளர் தருவார்கள். இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் தோழர் பாரதி உங்களிடம் உரையாற்றுவார். போராட்டம் 100% தொடருது. தமிழ்நாடு முழுக்க 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க. மாணவர் இளைஞர்கள் எல்லாரோட ஆதரவோட எங்க போராட்டம் உறுதியாக தொடர்கிறது. முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தணும், முதல்வர் தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்க கோரிக்கை ஏத்து பண்ணாதான் அடுத்து பேச்சுவார்த்தை. அவங்களால முடிஞ்சா அப்புறப்படுத்த சொல்லுங்க, நாங்க நிக்கிறோம். முடிஞ்சா அப்புறப்படுத்துங்க. அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்ட குழுவினர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தனர். அதனை நாம் பார்த்தோம். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றே தெரிகிறது. ஏனால் மீண்டும் போராட்டம் தொடரும் என்று போராட்ட குழு தெரிவித்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.